உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் இன்று கார்த்திகை தீப திருநாள். இன்று திரு அண்ணாமலையில் எல்லா பக்தர்களும் இங்கே தான் கூடியிருக்கிறாங்க. உலகத்திற்கு எல்லா பக்தர்களும் இங்கே தான் கூடியிருக்கிறாங்க. எல்லாருடைய கவனம் இங்கே தான் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருள் விளங்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்ப ஒளி வீசிட்டோம் சொல்லிட்டு அண்ணாமலை அருளால திருநங்கை சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது அவருக்காக ஒரு லைன் பாடல். பித்தா பிறைசோடி பெருமானே அருளால் அத்தால் உனக்கு ஆளாகினே ஆளே எனலாமே. நாங்கள் திருச்சியிலேருந்து வந்தோம். வரும்போதே எப்படியாவது நான் மகாதீபத்தை பார்க்கணும்னு நினச்சேன். நான் பஸ்ஸில் வரும்போதே துள்ளியோண்டு விளக்க தண்டி வெளிச்சம் 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கணும்னு நினச்சேன். 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தீபம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நான் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு போனாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஜோதி ரொம்ப அருமையாக தெரிஞ்சது. ரொம்ப நன்றி கடவுளுக்கு. நல்லபடியாக எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக மாட வீதி சுற்றுறதும் மலை சுற்றி வர்றதும் எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆவடி பொற்செல்வி பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த வருஷம் வந்திருக்கேன். குழந்தையில தூக்கிட்டு வந்தேன். 25 வருஷம் ஆச்சு எனக்கு. இப்போ தான் வந்திருக்கேன் ஐயாவை பார்க்குறதுக்கு. கார்த்திகை தீபம் நமஸ்காரம். ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயாவை பார்த்தனால. கோடி கும்பிடு அவர் சிவனை கும்பிட்டனால எனக்கு கை கொடுக்கணும்னு வந்து நோய் நொடியெல்லாம் தீக்கணும். ஐயா அப்பா நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வசிச்சிட்டு இருக்கேன். நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடங்களும் இருக்க கூட்டம் அதிகமாக தான் வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னன்னா, பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கணும்னு நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. தயவு செய்து அவங்க யூஸ் பண்ணுற தண்ணீர் பாட்டிலு, மாஸ்க்கு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் உரிய இடத்துல, அதாவது நிறைய டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, அதில் போடணும்னு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.